பல ஆண்டுகளாக தொடரும் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் தீவிரமாக முயன்று வருகிறார். இது தொடர்பாக ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி இடையேயான உரையாடல் குறித்த தகவல்கள் பரபரப்பை கிளப்பியுள்ளது. அதாவது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை கோபத்தில் திட்டிய ட்ரம்ப் உக்ரைன் அதிகாரிகள் எடுத்து வந்த வரைபடத்தையும் தூக்கி வீசி ஆவேசமடைந்ததாக கூறப்படுகிறது. உக்ரைன் ரஷ்யா இடையேயான மோதல் பல ஆண்டுகளாகவே தொடர்ந்து வருகிறது. இதனால் அந்த இரண்டு நாடுகள் மட்டுமின்றி உலகெங்கும் பொருளாதார பாதிப்புகள் ஏற்படுகிறது. இதனால் மோதலை முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் பல்வேறு நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறார். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் இது தொடர்பாக ஆலோசனைகளை நடத்தி வருகிறார். இதற்கிடையே ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி இடையேயான சமீபத்திய மீட்டிங் குறித்த தகவல்கள் பரபரப்பை கிளப்பியுள்ளது. அதில் உக்ரைன் போர் விவகாரத்தில் ஜெலன்ஸ்கி மீது ட்ரம்ப் கடுமையாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற ஒரு சந்திப்பின் போது போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யா விதித்துள்ள நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளுமாறு ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். ஜெலன்ஸ்கியிடம் அதிபர் ட்ரம்ப் நீங்கள் இதை ஒப்புக்கொள்ள வேண்டும். இதை ஏற்க மறுத்தால் புதின் உக்ரைனையே அழித்து விடுவார் என ட்ரம்ப் எச்சரித்ததாக கூறப்படுகிறது. இருவருக்கும் இடையே நடந்த சந்திப்பு குறித்த விவரத்தை பினான்சியல் டைம்ஸ் வெளியிட்டுள்ளது. அதில் இரண்டு தலைவர்களும் பேசிய போது அது கடுமையான சண்டையாக மாறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரம்ப் தொடர்ந்து கோபத்துடன் பேசியதாகவும் உக்ரைன் குழுவினர் முன்வைத்த வரைபடங்களை ட்ரம்ப் ஏற்க மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. உக்ரைன் தரப்பு சொல்வதை கேட்க மறுத்த ட்ரம்ப் டான்பாஸ் பகுதியை ரஷ்யாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இருப்பினும் கொஞ்ச நேரத்தில் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்ட ட்ரம்ப் இப்போது இருப்பது போலவே நிலைமையை தொடரலாம் என சொல்லியிருக்கிறார். இஸ்ரேல் ஹமாஸ் போரை தொடர்ந்து ரஷ்யா உக்ரைன் போரையும் முடிவுக்கு கொண்டுவர ட்ரம்ப் தீவிரமாக முயன்று வரும் நிலையில் இந்த சந்திப்பு பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. ரஷ்யாவை ஊடுருவி தாக்கும் வகையிலான நீண்ட தூர டொமஹாக் ஏவுகணைகளை தர வேண்டும் என உக்ரைன் அதிகாரிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இருப்பினும் இந்த கோரிக்கையை ட்ரம்ப் திட்டவட்டமாக நிராகரித்து விட்டாராம். மேலும் ஒரு கட்டத்தில் உக்ரைன் சமர்ப்பித்த ராணுவ வரைபடங்களையும் தூக்கி எறிந்த ட்ரம்ப் இதனை பார்த்து சலித்து போய்விட்டது என சொல்லியிருக்கிறார். இந்த மீட்டிங் குறித்து ஐரோப்பிய அதிகாரிகளிடமும் விளக்கம் தரப்பட்டுள்ளது. இது பற்றி ஐரோப்பிய அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் இது போர் கிடையாது, சிறப்பு ராணுவ நடவடிக்கை என்று புதின் சொல்கிறார். ட்ரம்ப் கூட அதை ஏற்பது போலத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். அதுபோக புதின் நினைத்தால் உக்ரைனையே அழித்துவிட முடியும் என்றும் ஜெலன்ஸ்கியிடம் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். அடுத்து என்ன செய்வது என்பது குறித்து ஐரோப்பிய நாடுகளுடன் ஆலோசித்து நாங்கள் முடிவெடுப்போம் என கூறுகிறது ஐரோப்பிய நாடுகள் தரப்பு. ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி மீட்டிங்கில் நடந்தது தொடர்பாக வெளியான இந்த தகவல் தொடர்பாக அமெரிக்காவும் உக்ரைன் தரப்பும் இதுவரை எந்த ஒரு விளக்கத்தையும் தரவில்லை. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர புதின் இப்போது ஒரு முன்மொழிவை வைத்துள்ளார். அதாவது உக்ரைனுக்கு சொந்தமான டான்பாஸ் பகுதியில் சில இடங்கள் இப்போது ரஷ்யா கட்டுப்பாட்டில் உள்ளது. அந்த பகுதிகளை உக்ரைன் தங்களுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் புதின் வைக்கக்கூடிய டிமாண்ட். முன்பு கடந்த ஆகஸ்டில் டான்பாஸ் முழுவதையும் கெர்சான் மற்றும் ஜபோரிஜியாவையும் உக்ரைன் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று புதின் கோரியிருந்தார். இப்போது அதிலிருந்து சற்றே இறங்கி வந்துள்ள புதின் டான்பாஸ் பகுதியில் இருக்கும் ரஷ்ய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடத்தை மட்டும் கேட்கிறார். இதை சரியான டீலாகவே ட்ரம்ப் கருதுகிறார். இருப்பினும் உக்ரைன் அதிகாரிகளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதனால் இழுபறி தொடர்கிறது. இதனாலேயே ஜெலன்ஸ்கி மீது ட்ரம்ப் கோபப்படுகிறார். Subscribe to One India and never miss an update.